Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு யூடியூபரா தான் இருக்கணும். ஏன்னா யூடியூபர் தன்னுடைய வீடியோல சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது animated subscribe button. இந்த subscribe button நீங்க உங்க வீடியோல சேர்த்துக்கிறது மூலமா உங்களால உங்க வீடியோட குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட subscribers, views எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இன்னும் நீங்க உங்க வீடியோல இந்த animated subscribe button ஆட் பண்ணிக்கலையா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த subscribe button எப்படி ரொம்பவும் ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா மேக் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம செய்ய வேண்டியது இந்த animated subscribe button கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஃப்ரீ டு யூஸ் தான். ஸோ காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. நம்ம வீடியோவில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு வீடியோ மாதிரி தான் சேவ் ஆகிருக்கும். அதை வந்து ப்ளே பண்ணி கொள்ளுங்க. ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து புஷ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நிப்பாட்டி வச்சுக்கொள்ளுங்க. நிப்பாட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஃபோட்டோவை வந்து எடுத்துக்கொள்ளணும். எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் ஆல்ட்டோட PRTSCR அப்படின்ற ஒரு கீ இருக்கும். அதை வந்து ஆல்ட்டோட ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட வியை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கொடுக்கும்போது அங்கே நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோவாக வந்து சேவ் பண்ணி கொள்ளணும். ஃபைல் சேவ் ஆஸ், இந்த இடத்துல வந்து சேவ் ஆஸ் டைப் அதை வந்து நீங்கள் JPEGக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. பண்ணிட்டு நேம் ஏதாவது கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இது வந்து இமேஜாக வந்து சேவ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் நம்ம சேனல் நேம் போட்டு எடிட் பண்ணுற ப்ராசஸ்க்கு போவோம். இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறதுனால ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு கட்டாயமாக தேவை. ஒன்று வந்து Adobe Premiere Pro, இன்னொன்று வந்து Adobe Photoshop. Adobe Photoshop இல்லாட்டி Adobe Illustratorம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம சேவ் பண்ணி வச்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் Adobe Photoshop அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துக்கொள்வோம். கொடுத்துட்டு இந்த இமேஜில் வந்து நம்ம சேனலோட லோகோ வந்து இன்செர்ட் பண்ணி கொள்வோம். நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து சைஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலோட லோகோ வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்முடைய சேனல் நேமை வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். VividTech. உங்களுக்கு தேவையான முறையில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணி கொள்ளுங்க. டிசைன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பேக்ரவுண்ட், ஸோ இது வந்து லாக் ஆகியிருக்கு. ஸோ லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிலீட் லேயர். எஸ், இப்போ வந்து இந்த நம்முடைய லோகோவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அது வந்து மிச்சமாக இருக்கும். இப்போ வந்து ஃபைல் சேவ் ஆஸ், இதில் வந்து ஃபோட்டோஷாப் ஃபைல் டைப் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் PNG அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. PNG செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே,
இப்போ நாம சேவ் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இருந்தால் இது வந்து ஒரு லோகோ டைப்பில், அதாவது பிஎன்ஜி ஃபைல் டைப்பில் வந்து சேவ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை எடிட் பண்ணுற ப்ரோசஸ்க்கு வந்து போவோம். Adobe Premiere Pro வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நியூ ப்ராஜெக்ட், உங்களுக்கு தேவையான நேம் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நான் பட்டன் அப்படின்றத வந்து நேம் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து நமக்கு தேவையான, நமக்கு எடிட் பண்ண தேவையானதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த வீடியோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் செய்து வைத்த அந்த லோகோ பிஎன்ஜி ஃபைல் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கொள்வோம். கீப் எக்ஸிட்டிங் சேஞ்சஸ். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லை, ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். ரைட் கிளிக், ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ். ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த லோகோவையும் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்து இந்த லோகோ வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சைஸ்க்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். எஃபெக்ட், க்ரோப். ஸோ க்ரோப்பை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த லோகோ மேலே போடணும். இப்போ மோஷன், இப்போ தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த லோகோவை நமக்கு சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி செட் பண்ணி கொள்வது. இந்த லோகோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட், கண்ட்ரோல், இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பொசிஷன் வந்து டிக் எதுவும் பண்ணாமல் இருந்தால் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டிக் பண்ணாமல் இருந்தால் நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்கொள்ள முடியாது. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பொசிஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இப்படி மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்து வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி நம்ம சரியான நம்பர்ஸை கொடுத்து நம்ம எடிட் பண்ணி கொள்ளணும். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து சேவ் பண்ணி கொள்ளுங்க. கண்ட்ரோல் எஸ். இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம தேவையான வீடியோவில் வந்து ஆட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, எஃபெக்டில் அல்ட்ரா கீ அப்படின்ற ஒரு கீயை வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அல்ட்ரா கீ, அந்த கீயை அப்படியே மூவ் பண்ணி இந்த வீடியோ மேலே போட்டு கீ கலர்
இந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். திரும்ப எப்படி இதை சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கண்ட்ரோலோட M. Format H264 உங்களுக்கு தேவையான குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸ்போர்ட். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்வன்ஸ் 1. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான உங்களுடைய சேனல் லோகோ வந்து நீங்கள் போட்டு சரியாக மேலேயும் கீழே போகிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நல்லா செய்து கொள்ள முடியும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்களுடைய வீடியோட குவாலிட்டியும் உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மேக் பண்ணி உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன் எப்படின்னு. அதோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.